வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹெச்ஆர்ஏ அலோவன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம். 8 பே கமிஷன் சேலரி வந்து கொடுக்க போகிறாங்களாம். அதில் வந்து ஹெச்ஆர்ஏ அலோவன்ஸும் இன்க்ரீஸ் கிட்டத்தட்ட 40% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் ஹெச்ஆர்ஏ சேர்த்து கொடுக்க போகிறாங்க. அவங்க ஓய்வூதியத்தை சேர்த்து ஹெச்ஆர்ஏயும் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி பல ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்க, டிவிகே கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, அதையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹெச்ஆர்ஏனா என்னன்னு நான் சொல்கிறேன், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஹெச்ஆர்ஏனா ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ். அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வீடு ரெண்ட்டுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு அலோவன்ஸ் கொடுப்பாங்க, அந்த ஹவுஸ் ரெண்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு. இது நார்மலாக ஆக்டிவ் சர்வீஸில் இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, 8த் பே கமிஷனுக்கு எம்ப்ளாயி யூனியன் சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, ஹெச்ஆர்ஏ ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி டிமாண்ட் ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்காங்க. சில ரிப்போர்ட்ஸில் மெட்ரோ சிட்டிஸ்க்குலாம் ஹெச்ஆர்ஏ 40% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண சஜஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை பர்சன்டேஜ்னு தெரில, பட் இவங்க சஜஷன் கொடுத்துருக்கிறது 40% வரைக்கும் அதிகரிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ப்ரப்போசல் மட்டும்தான் நடந்திருக்கு. இன்னும் இந்த ப்ரப்போசலை வந்து கவர்னரோ இல்ல அந்த கவர்மெண்ட் சார்ந்த அதிகாரிகளோ ஃபைனல் அப்ரூவல் குடுக்கல. ஸோ ஹெச்ஆர்ஏன்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, சேலரிக்கு மேல குடுக்குற அலோவன்ஸ் தான். வர அலோவன்ஸ் தான் ஹெச்ஆர்ஏ. ஓகேவா? இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் இருக்கு. ஆனா அமௌண்ட் லொகேஷன பொறுத்து மாறும். எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குமே இருக்கு. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இது குடுக்காம இருக்க மாட்டாங்க. என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா, நீங்க சிட்டில இருந்தீங்கன்னா ஒரு இதுவும், மெயின் டயர் சிட்டீஸ் அதாவது டயர் 1, டயர் 2, டயர் 3 அந்த மாரி சிட்டீஸ்ல இருந்தீங்கன்னா, அது ஒரு விதமா குடுப்பாங்க. அதேமாரி வில்லேஜ்ல இருந்தீங்கன்னா, அது ஒரு விதமா குடுப்பாங்க. அது மட்டும் தான் பிரச்சனை. ஸோ கரண்ட் ரூல்ஸ் படி நீங்க பார்த்தீங்கன்னா, ரிட்டயர் ஆன பிறகு நார்மலா ஹெச்ஆர்ஏ ஸ்டாப் ஆயிடும். யாருக்கும் இப்ப வந்து ஹெச்ஆர்ஏ சர்வீஸ்லாம் வந்து ரிட்டயர்மென்ட் ஆனதுக்கப்புறம் யாருக்கும் இதுவரைக்கும் குடுத்ததா சரித்திரமே இல்ல. ஆனா, இப்போ ஒரு ரூமர் என்ன பரவிட்டு இருக்குன்னா, ரிட்டயர்மென்ட் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த மாரி ஹெச்ஆர்ஏ குடுக்க போறாங்கன்னு சொல்லி டிவிகே கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டிவிகே கவர்மெண்ட்டும், மத்திய கவர்மெண்ட்டும் சேர்ந்து இத பண்ண போறாங்க அப்படிலாம் சொல்லப்படுறது. இப்போலாம் ரிட்டயர்மென்ட் ஆனவங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கிறதுக்கே பெரும் பாடுபடுறாங்க. இதெல்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். இது எப்படி இந்த ரூமர்ஸ் பரவுச்சுன்னு தெரியல. ஸோ அது முழுக்க முழுக்க பொய்யான ரூமர்ஸ். இத பத்தி எந்த பக்கமும் அவங்க வந்து அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணல. அதனால நீங்க உங்களோட மனச வந்து குழப்பிக்காதீங்க இந்த செய்திய கேட்டு. இது உண்மையான நியூஸ் கிடையாது. சரி, அப்புறம் இந்த 8த் பே கமிஷன பத்தி டிஸ்கஸ் அதிகமா நடக்கிறத பத்தி பார்ப்போம். என்னன்னா, எம்ப்ளாயி யூனியன்ஸ் தான் ரெக்கமெண்டேஷன் குடுத்திருந்தாங்கல்ல. சேலரி இன்கிரீஸ், ஃபிட்மென்ட் ஃபேக்டர், ஹெச்ஆர்ஏ ரிவிஷன், அலோவன்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி கேட்டு ரெக்கமெண்டேஷன் குடுத்துருக்காங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் குடுத்தத தான் சில பேர் பார்த்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இது எல்லாருக்கும் அலோவன்ஸ் வந்துட்டு, அதெல்லாம் வந்துட்டு அது பேர் என்ன 8த் பேயும் இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு. ஸோ அதுவும் ஒரு பொய்யான ரூமர். என்னை மன்னிச்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ற அளவுக்கு நான் நிலைமையில இல்ல. இது எல்லாமே ஒரு பொய்யான ரூமர் தான். உண்மையா வருங்காலத்துல நடக்கிறதுக்கு ஒரே விஷயம் எதா இருக்கும்னா, 8த் பே கமிஷன் வந்து ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் வந்ததுக்கப்புறம் சேலரி ஸ்ட்ரக்சரு, அலோவன்ஸு, பென்ஷன் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ்லாம் மாற்றங்கள் கண்டிப்பா வரலாம். அப்புறம் ஹெச்ஆர்ஏ ஸ்ட்ரக்சரும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பென்ஷனர்ஸ்க்கு ஹவுசிங் ரேட் கொடுக்கலான்னு ஃபியூச்சர் கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் கன்ஃபார்மாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் வருங்காலத்தில் நடக்கும். இது வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த 8த் பே கமிஷன் ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு அஃபிஷியல் ஆர்டர் வரும். அந்த அஃபிஷியல் ஆர்டரில் நம்ம பார்க்கும்போது தான் இது எல்லாமே கன்ஃபார்மாக இதெல்லாம் உண்மையாக நடந்துச்சா நடக்கலையாங்கிறது நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ வரைக்கும் அஃபிஷியல் அப்டேட் என்னன்னா, ஹெச்ஆர் இன்க்ரீஸ் பத்தி எம்ப்ளாயி ஆர்கனைசேஷன் டிமாண்ட் குடுத்துருக்காங்க. 8த் பே கமிஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஆனா ரிட்டயர்ட் எம்ப்ளாயீஸ்க்கு புதுசா ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ் சாங்ஷன் பண்ணிட்டாங்கன்னா, அஃபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் இல்ல. அதனால சோசியல் மீடியால வர ஒவ்வொரு ஹெட்லைனையும் நம்பி எக்ஸைட்மென்ட் ஆகுறதுக்கு பதிலா, கொஞ்சம் அத முன்னாடி வெரிஃபை பண்ணிட்டு, அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க அந்த எக்ஸைட்மென்ட்லாம் அப்புறம் ஆகலாம். ஸோ இதுதான் என்னோட கருத்து. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரி. உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.